ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் ரூபாய விஷ்ணுவே ஓம் நிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அப்படியா? அதாவது ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பாடு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 குரூப்பாக பிரிய போகிறோம். ஆப்போசிட்டில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் சொல்லி வச்சுருக்கேன், 40 மீல்ஸ். இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்கு சாப்பிட்டுட்டு எல்லோரும் திருப்பி வரத்துக்குள்ளே பிளான் பண்ணிடலாம். கிளாஸ் முடிச்சோம். இப்போ நடக்கிறது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபைனல் கிளாஸ். பக்கம் 119. ஆனந்தாதிகரணம். நம்ம இந்த பிரம்மசூத்திர ஷிபிரில் 103வது ஷிபிரில் வந்து எடுத்துட்டுருக்க இது உபனிஷத்து. இந்த கிளாஸோடு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம இந்த ஷிபிரை ஆனந்தாதிகரணம் திருப்பி சொல்லுவோம். ஆனந்தாதயः பிரதானஸ்ய பிரியஸ்ரஸ்துவாதி அப்ராப்தி உபச்சய அபச்சயௌஹி பேதே இதரே து அர்த்தசமன்யாத். இந்த உங்கள் பொண்ணு எங்க? இவ்வளோ தூரம் நாங்கள் சதனி தர்பருக்கே இந்த பிரம்மசூத்திர சப்தத்தை சொல்லிட்டோம். ஆத்யானாய பிரயோஜனாபாவாத் ஆத்மசப்தாச்ச ஆத்மக்ரஹீதீஹி இதரவத் உத்தராத் அன்வயாதீதி சேத் ஸ்யாத் அவதாரணாத் காரிய அக்யானாத் அபூர்வம் சமான ஏவம் ச அபேதாத். ஓகே. ஸோ எப்படி பாருங்கள், பிரம்மசூத்திரம் இங்கே வந்து இங்கே கூட மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எங்கே வேணால் லைஃப்பில் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இந்த பிரம்மசூத்திரமோ வேதமோ நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ஸோ சம்பந்த அதிகரணம்
எதுக்கு அப்படி சொன்னேன்? சம்பந்தாத், சம்பந்தம் இருக்கணும். நான் வந்து இதுக்கு தான் இருக்கேனா இதுக்கு இல்லையா அப்படின்னு புரியணும். புரியுதா? இங்கே இப்போ சங்கத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர் மேரேஜு தாலி கட்டிட்டு மாப்பிள்ளையை திடீர்னு காணாமல் போயிட்டார். என்னடா மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு பார்த்தேன். ஷாக்காக்கு போயிட்டார். டெய்லி பயிற்சி நடக்கும், அதுக்கு பேர் ஷாக்கான பேர். ஷாக்கா போயிட்டு திருப்பி கல்யாண மண்டபத்தில் பையனாக வந்துச்சு. அப்படின்னா சங்கத்து மேலே அவனுக்கு அந்த ஷாக்கா மேலே எவ்வளோ இருக்கும். நம்ம அந்த ஷாக்கா இல்லைன்னு கூட சுக்குல வெஜ்ஜூர் ஷாக்காவில் வேதத்தை படிச்சுட்டு இருக்கோம். இதுலேருந்து தான் அந்த ஷாக்கா பேர் வந்தது. ஷாக்கானா பிரான்ச். புரியுதா? எந்த ஷாக்காவும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் அந்த ஷாக்காலேருந்து இந்த ஷாக்காவுக்கு வந்துட்டேன் நான். புரியுதா? ஆனால் ஷாக்கா மிஸ் பண்ணல நான். இப்போ புரியுது. அன்னிலேருந்து எப்போ புத்தி தெரிஞ்சதோ அன்னிலேருந்து ஷாக்காவை மிஸ் பண்ணல நான். சம்பந்தாத் ஏவம் அந்யத்ர அபிகி. 19வது சூத்திரத்தில் சுக்ல யஜுர்வேதம் அக்னி ரகசிய உபாசனை சொல்லப்பட்டது. அதுபோல் பிருகதாரண்ய சுக்ல யஜுர்வேதத்தில் அதில் சொல்லப்பட்ட உபாசனையும் ஐக்கியம், ஒரே வேதம். அதர்வண வேதத்தில் நம்ம ஏற்கனவே படித்தோம். ஒரே வேதமாக இருந்தாலும் அதில் வந்து உபாசிய தேவதை வேறையாக இருக்கிறதுனால ஐக்கியம் சொல்லக்கூடாது. அங்கே டீட்டெயிலாக படித்தோம். உங்களுக்கு உடனே கொஸ்டின் வந்திருக்கும். இப்படிதான் அங்கே ஒரு வேதத்தில் வந்து வேறு மாதிரி சொன்னீங்களே, இந்த வேதத்தில் ஒரே மாதிரி சொல்கிறீங்களே, அதெல்லாம் வியாசாச்சாரியார் சங்கராச்சாரியார் பார்த்து யோசித்து நீ அங்கே அதர்வண வேதத்தில் சொன்ன மாதிரி அப்படியே கேட்டுட்டு போயிட போகிற. இங்கே வந்து ஒத்துமை இருக்கிறது, அங்கே வந்து உபாசிய தேவதை வேறையாக இருக்குது. இதெல்லாம் எதை வச்சு செய்கிறோம்? குண உபசம்ஹார மீமாம்ச விதியை பயன்படுத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. சம்பந்த அதிகரணத்தில் 3 சூத்திரங்கள் இருக்கிறது. அந்த 3 சூத்திரத்தில் மீமாம்ச விதிப்படி விதி ரூபம் தேவதா உபாசனா, இந்த உபாசனுடைய பெயர் 4 சமமாக இருந்துட்டா ஒரே உபாசனை தான், ஈக்குவலாக இருந்துட்டா. ஆனால் நீங்கள் எந்த பையன் எந்த பொண்ணு பார்த்தாலும் 16 பொருத்தம் வந்து எல்லாருக்கும் இருக்காது. எப்போ ஒரு 2-3 பொருத்தம் முன்ன பின்ன இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். பண்ணி ஏதாவது கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிடுவோம். புரியுதா? ஏன்னா எல்லா கல்யாணங்களும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அது போக போக தெரியும், அந்த சொர்க்கம் என்னன்றது தெரியும். கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் தெரியும். எனக்குன்னு தெரியல. குண உபசம்ஹார இந்த விதிப்படி இந்த ஒவ்வொரு உபாசனையும் கடைசியில் வந்து சில வேர்ட்ஸ் மாற்றிருந்தால் கூட சேர்த்து பண்ணலாம் அப்படின்றது. இப்போ சுவாமிஜி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக்கிக்கணும்னா, அவரை பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும் சுவாமிஜியை. ஆனால் சுவாமிஜிக்கு யாரை பிடிக்கும்? வகுப்பு கேட்குறவங்கள மாத்திரம்தான் பிடிக்கும். ஃபார் இன்ஃபர்மேஷன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு ரகசியம், அக்னி ரகசியம் மாதிரி. புரியுறதா? ஆனால் எல்லாருக்கிட்டே ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் நான். 2 டிஃப்ரெண்ட்டு. ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வேறு, ஆனால் அவங்கள பிரியமாக மனசில் வச்சுக்கிறது வேறு. இது நல்லா டிஸ்டிங்ஷன் புரியுறதில்ல? எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் நான். அதுக்கான மரியாதையோட, அதுக்கான மதிப்போடு நடத்துவேன் நான். ஓகே. சப்போஸ் நீ மிஸ் பண்ணிட்ட, இதை மிஸ் பண்ணிட்டேன்னா நீ என்னை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம். நீ வாயில் வாச்சியார்த்தமாக சொல்லலாம், குரு சிஷ்யெல்லாம் லேதுண்டே லேது. அப்புறம் 2 உபனிஷத்துக்களில் உள்ள உபாசனையை நீ வந்து டிஸ்டன்ஸ் கூட இருக்கலாம். இப்போ எங்கேயோ இருக்கலாம். புரியுதா? சூரியனாம் அப்படியே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருந்துட்டு கிளாஸ் கேட்டீங்கன்னா நீ க்ளோஸ் ஆகிடுவேன். ஸோ பிளேஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. புரியுதா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. அப்போ 2 உபனிஷத்தில் உபாசனையை ஐக்கியம் பண்ண முடியும். அதுபோல் ஒரே வேதத்தில் உபாசிய தேவதா ஒன்றா இருந்தாலும் ஐக்கியம் பண்ணலாம். ஆனால் உபாசிய தேவதா வேறையாக இருந்ததுன்னா ஒரே வேதமாக இருந்தாலும்
உபாசனை பேதம் உண்டு, அது அபேதம் ஆகாது. 19வது சூத்திரத்தில் ஒரே வேதத்தில் 2 உபாசனைகள் இருந்தாலும் உபாசிய தேவதா ஒன்றாக இருப்பதனால் ஐக்கிய வித்யா என கூறப்பட்டது சரியே. ஓகே, இப்பொழுது உபாசிய தேவதா ஒன்றாக இருந்தாலும் வேறு வேறு இடத்தில் இருந்தால், இப்போ திருவேங்கடத்தில் இருக்கிற திருப்பதி பாலாஜியும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளும் ஒன்றா வேறு வேறையா, ஒரே உபாசனையா வேறு வேறு உபாசனையா, அதுதான் டிஸ்கஷன் இப்போ. புரியுதா? ஆனால் பெருமாள் ஒன்று தான். புரியுதா? இந்த இடத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. ஏன் நம்ம கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா அங்கங்கேயே போய் கும்பிட்டுருக்கலாம், பூரி ஜெகநாத்துக்கு வரணும் எதுக்கு? இங்கே ஒரு விசேஷம் இருக்குது, இந்த இடத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. ஏன்னா மதுராவில் துவாரகாவில் வரும்போது சுவாமிஜி அவர் அந்திம காரியம் ஆச்சு. அவர் ஒருத்தர் வில்லு போட்டால் அது இதுவாகிடுது, அதுலேருந்து டிஸப்பேர் ஆகி அந்த மாயாஜாலம்லாம் நடந்து அவர் வரும்போதே மாயாவில் வந்தார், மாயாஜலத்தோட போகும்போதும் மாயாஜலத்தோடு போய் 2 பீஸாக போய் அந்த ஒன்று வனத்தில் விழுந்தது, இன்னொன்று கடலில் விழுந்தது. இப்போ கடலில் விழுந்த பகுதியில் தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த வனத்தில் விழுந்தது ராஜா போய் பார்த்தா டிஸப்பேர் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வருத்தமாகிடுச்சு. சரி, இந்த பூரியில் ஜெகநாத் பூரியை ஜெகநாதரை நாம் இது பண்ணலாம், ஜெகநாதராக இங்கே வச்சுக்கலாம். ஜெகநாதன் புரியுறதா? அவ்வளோ ஜெகத்துக்கே நாதன். சுவாமிநாதனுக்கு கூட்டிகிட்டு போனேன் உங்களை, புரியுதா? சுவாமி மலைக்கு இது சுவாமிக்கு நாதன் அவர், புரியுதா? இது ஜெகத்துக்கு நாதன். புரியுதா? நம்ம சைதாப்பேட்டைக்கு கூட்டிகிட்டு போனேன், அந்த சுவாமி பேர் என்ன? காரணீஸ்வரன். புரியுதா? அவர் தான் காரணீஸ்வரன், எல்லா காரியத்துக்கும் ஈஸ்வரன் அவர். அதே பொருள் தான் மொத்த பிரபஞ்சத்துக்கு காரியமாக வந்திருக்கு இல்லையா, அந்த காரியத்தின் ப்ராடக்டினுடைய ஈஸ்வரன் ஜெகநாதர். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், ஜெகநாதர். இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உபாசிய தேவதா ஒன்றாக இருந்தாலும் வேறு வேறு இடத்துல திருவேங்கடம், காஞ்சிபுரம், பூரி ஜெகநாத் அப்படி இருந்தாலும் நமக்கு வேறு வேறு உபாசனையாக பண்ணணும். இடம் வேறுபாடு இருக்கிறதுனால அந்த இடத்துக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. பத்ராச்சல ராமரும் தான் இருக்கார். அந்த பத்ராச்சல ராமருடைய வழியில் வந்தவங்க தான் நம்ம மாம்பழத்தில் இருக்க கோதண்டராமர் கோயில் இருக்கு இல்லையா, ரெண்டும் ஒரே இது தான், பிரதிபிம்பம் தான். இப்போ உஜ்ஜயினி மகாகாலேஸ்வருக்கு, நீலமங்கலம் மகாகாலேஸ்வருக்கு புரியுறதான், ரெண்டுமே ஒரே சாமி தான். ஆனால் வேறுபாடு இருக்கிறது, இடத்த பொறுத்து இருக்கிறது. அங்கே உஜ்ஜயினியில் எப்படி பண்ணுறாங்க, ராத்திரியே போய் குளிச்சுட்டு போய் நின்று 3-4 மணிக்கு தரிசனம். அது இப்போ நம்ம பாரதி நகரில் கட்டியிருக்க நீலமங்கலத்தில் அந்த காலேஸ்வர் இருக்கா இல்லையா, உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர், அதுக்கு ஆப்போசிட். அது ராத்திரி 7 மணிக்கு தான் வருவாங்க, காலையில் வரவே மாட்டான் எவனோ. எவ்வளோ அதனால் இடத்துக்கு மகிமை வேறு இருக்குது, அந்த உபாசனை தேவதைக்கு மகிமை இருக்கிறது. அதனால் சூத்திரக்காரர் இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே முடிக்கிறார், வேறு வேறு வித்தியா இருக்கிறது. நாமளும் இங்கே முடிக்கிறோம், சுருக்கத்தோடு இதை முடிச்சுடலாம். சம்பந்தாத் ஏவம் அந்யத்ர அபி ஆதித்ய தேவதா அக்ஷி புருஷா ஹிருதய புருஷா. சில சமயம் ஈஸ்வர உபாசனை பண்ணுற இடம் மாறும். இதை ஒரே உபாசனை வேறு வேறு உபாசனையா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு ராம ஜென்மபூமியில் ராம்லாலா பிரதிஷ்டை இருக்கிறது. கும்பகோணத்தில் ஒரு ராமர் கோயில் கூட்டிகிட்டு போனேன், பெரிய கோயில், அருமையான கோயில், ஆயிரக்கணக்கான 100கணக்கான வருஷத்துக்கு பழமையான கோயில். அதுவும் ராமர் தான், இதுவும் ராமர் தான். ஆனால் ரெண்டுத்தினுடைய மகிமை சாநித்தியம் வேறு வேறையாக இருக்கிறது. அதனால் இதை நமக்கு பல டவுட்டெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் இந்த
உபனிஷத்தில் இந்த பிரம்மசூத்திரத்தில் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஏன் அங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேன், ஏன் ஒரே உபனிஷத்தில் எத்தனை இருக்கிறது, ஏன் உபாசனை இருக்கிறது? தே ஞேய பிரம்மன் ஏக்கம், உபாசிய பிரம்மன் அநேகம். கிளியராக இருக்குது. டெலிபரேட் ஆக்ஷனில் பண்ணுறோம். இமேஜினேஷன் தான் உபாசியம் பண்ணுறதுலாம், இமேஜினேஷன். ஆனால் டெலிபரேட் ஆக்ஷன். இது நமக்கு புரிஞ்சணும். தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்கிறோன்னா, ஆயத்தனம் விசேஷா. ஆயத்தனம்னா இருப்பிடம். ஓகே, இது நமக்கு புரிஞ்சுக்கிட்டுனா இதை நமக்கு கன்ஃபியூஸாக ஆகாது. தேர்ஃபோர் ஆயத்தன விசேஷ விசிஷ்ட ஈஸ்வரா உபாசனா அப்படின்னு. உப்பிலியப்பன் கோயில் இருக்குது, பெருமாள். பார்த்தசாரதி கோயில் இருக்குது. ரெண்டு சாமியும் ஒன்று தான், ஆனால் விசேஷம் வேறு. புரியுறதா? இங்கே நல்ல சக்கரை உப்புலாம் போட்டு கொடுப்பாங்க பார்த்தசாரதி கோயிலில், அங்கே உப்புவே போட்டு கொடுக்க மாட்டான். புரியுதா? உப்பு இல்லாதவன் பாடுவாவ. புரியுதா? அந்த ஒருத்தி பாடுவா ஃபேமஸ்ஸு, உப்பு இல்லாதன். ஏன்னா உப்பு இல்லாதன்னு அப்புறம் தான் உப்பு இல்லாதவன், இன்னொருத்தரை வந்து சமன்பயப்படுத்த முடியாதவன், ஸ்வகத பேத ரகித உப்பிலியப்பன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு வேறாக இன்னொருத்தர் இருக்க முடியாது அப்படின்னு. பிருகதாரண்ய உபநிஷத்து 5:5:3 5:5:4 மந்திரம் இரண்ய கர்ப்ப உபாசனா. இங்கு அதற்கான பெயர் சத்திய பிரம்ம. ஓகே, சத்திய பிரம்ம. இப்போ சத்து என்பது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தர்பாரில் வேறு மாதிரி சொன்னேன் இல்லையா? இப்போ அதே இங்கே மூடில் வரக்கூடாது. இங்கே சத்துக்கு என்ன அர்த்தம்னா, அதை சத்து என்பது மூர்த்த பிரபஞ்சம். சத்தியம் தியம் என்றது அமூர்த்த பிரபஞ்சம். மூர்த்த பிரபஞ்சம் அமூர்த்த பிரபஞ்சம். அப்போ சத்தியத்துக்கு பேர் மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சம். மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சம். மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சம். அப்படி சொன்னால் மூர்த்த அமூர்த்த பிரபஞ்சம். பிரிச்சிங்கன்னா அமூர்த்தம்னு வந்துடும். பிரிக்காமல் சொன்னால் அந்த தாவை வந்து நீட்டி சொல்லணும். மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சம் அப்படி சொல்லணும். இதில் சமஸ்கிருதத்தில் இருக்க ஒரு அழகு புரியுதா? சரி, அப்போ சத்தியம்ன்ற பொருள் வந்து இதில் தர்மம் ஆப்த வாக்கியம், அதை வந்து ஒருத்தர் செஞ்சு காட்டுறதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சப்ஜெக்ட் மேட்ரு எதுன்றது நமக்கு கைடு நமக்கு வேணும், குரு இருக்கணும். இந்த குரு வேதாந்த வாக்கிய விசாரம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சத்தியம் நாட்டு அப்சல்யூட் ரியாலிட்டி. ஏன் பிரம்ம உபாசனா, இரண்ய கர்ப்ப உபாசனா. இப்போ அங்கே வந்து நம்ம இரண்ய கர்ப்பா இல்லை இன்னும் போராடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறோன்னா இரண்ய கர்ப்ப உபாசனையை சொல்கிறோம். புரியுதா? அந்த இரண்ய கர்ப்பன் நாட் அப்சல்யூட் பிரம்மன். புரியுதா? பிரம்மனை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இப்போது ஒரு கன்ஃபியூஸ் என்ன பண்ணிக்கலாம், பிரம்மன் இருக்குது, ஈஸ்வரன் இருக்குது, அதுக்கப்புறம் இரண்ய கர்ப்பன் இருக்குது. இந்த இரண்ய கர்ப்பன் ஈஸ்வரனா பிரம்மனா? ரெண்டுமே இல்லை. ஜீவா, உத்கிருஷ்ட ஜீவா. ஜீவாவோட சிகரம் வந்து பிரம்மா. அதுதான் புல்லு முதல் பிரம்மாஜி வரை. இப்போது எங்கேயுமே நம்ம இதில் வந்து குழப்படியே பண்ணுறதில்ல. எல்லாத்துக்கும் பதில் இருக்குது வேதத்தில். நீ வேதத்தை உனக்கு ஏதாவது டவுட்டுன்னா வேத படித்தவாக்கிட்ட போய் கேட்கணும். புரியுதா? அதுவும் வேத படித்தவாள்கிட்ட கேட்கக்கூடாது. உனக்கு ஆர்கியூமெண்ட் வேணும்னா வேதாந்தம் படித்தவங்ககிட்ட கேட்கணும். இப்போ புரியுது? இப்போ தயானந்த சுவாமிஜிக்கிட்ட கேட்குறேங்க. ஒருத்தர் கேட்டான் குறுக்குதனமாக, நீங்கள் ஏன் தாடி வளர்க்குறீங்க அப்படின்னு. ஒன்றே ஒன்று லைஃப்பில் நானாக செய்யாமல் அதுவாக வர்றது அது ஒன்று தான். அது தானாக வருது, நான் வளர்க்கலை அப்படின்றது. அட்லீஸ்ட் இப்படியாவது பேச நமக்கு கற்றுக் கொடுக்கும்.
இந்த வேதாந்தெல்லாம் கேட்க கேட்க நமக்கு எங்கே வேணால் பதில் சொல்ல தெரியும். ஓகே, அப்போ இரண்ய கர்ப்ப சரீரம் இஸ் ஈக்குவல் டு சத்திய பிரம்மா. ஓகே, சத்திய பிரம்ம, அதாவது சத்திய பிரம்ம உபாசனா இரண்ய கர்ப்ப உபாசனம். புரியுதா? இந்த இரண்ய கர்ப்பன் லொக்கேட்டட். ஓகே, புரியுதா? அதுக்கு தான் இவ்வளோ தூரத்தை படிச்சுட்டு வந்தோம். லொக்கேட்டட் பண்ண முடியும். புரியுதா? எங்கே லொக்கேட் பண்ணலாம்? ஆதித்ய புருஷா. புரியுதா? ஆதித்ய புருஷா சத்திய பிரம்ம இரண்ய கர்ப்ப உபாசனா. செகண்ட் என்ன அப்படின்னா அக்ஷி புருஷா, தட்சிணாட்சி புருஷா. அது இடது கண்ணு என்ன பாவம் பண்ணிச்சதுன்னு, வலது கண்ணில் தான் வந்து அந்த இரண்ய கர்ப்பன் வீட்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ வலது உனக்கு அந்த டோட்டலாக இருக்கிறதையும் உபாசனை பண்ண முடியலன்னா உன் கண்ணில் வச்சே நீ வந்து இரண்ய கர்ப்பனை டோட்டலாக பண்ணலாம். அப்போ நீ பண்ணுறதெல்லாம் பிருகத்தாயிடும். ஏன் சுவாமிஜி பண்ணுறது பிருகத்தாகிறது? இரண்ய கர்ப்பனை உபாசனை பண்ணிட்டேன்னா பண்ணுறதெல்லாம் இதுவாகிடும். புரியுறதா? மொத்த ஈஸ்வரனை பண்ணிட்டோம்னா ஈகோ டிஸப்பேர் ஆகிடும். பிரம்மன் இருந்துச்சுன்னா ஈகோ கிட்டக்கே இருக்காது. புரியுறதா? ஈகோ கிடையாது அங்கே. அது இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது. அப்போ ரெண்டாவது 5:5:4 பிருகதாரண்யம் அக்ஷி புருஷ ரூபேன இரண்ய கர்ப்ப உபாசனா. தேர்ஃபோர் சத்திய பிரம்ம இரண்ய கர்ப்ப ரெண்டுமே ஒன்று தான். ஒரே தேவதா, 2 உபாசனா உள்ளது. இது பேதமா அபேதமா? புரியுறதா? அப்போது நீங்கள் தேவதா சொல்லிட்டாலே யம தர்மராஜா உட்பட ஜீவா தான் தேவதா. அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்க வேண்டியது? தேவதா புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரா புரிஞ்சுக்கணும், பிரம்மன் புரிஞ்சுக்கணும். இதில் குழப்பமே கிடையாது. யாருக்கு புரியும்? வேதாந்திக்கு மாத்திரம்தான் புரியும். புரியுதா? இல்லைன்னா டவுட்டு. அப்புறம் பிரம்மன் இந்த உபனிஷத்தில் மாத்திரம் எந்த உபனிஷத்து பண்ணினாலும் நிர்குண பிரம்மன் சகுண பிரம்மன் சொல்லாது. உபனிஷத்தில் வெறும் பிரம்மன் தான் சொல்லும். சர்வம் கலு இதம் பிரம்ம சாந்த உபாசித்த. நமக்கு பிரம்மன் கேட்டு 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 அத்வைத பிரம்மனே ஞாபகத்துக்கு வரும். விட போட்டுறக்கூடாது. அது உபாசிய பிரம்மன். ஓகே, உத்தர பக்ஷா தட்சிண பக்ஷா ஊர்துவ அதோ இதெல்லாம் சொல்கிறது இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன? எல்லாமே சகுண பிரம். எப்போ டைரக்ஷன் காட்டுறியோ எல்லாத்துலேயும் இருக்கோ அதெல்லாம் வந்து சகுண பிரம். இது ஒரு மைண்ட் பாக்லிங். யாருக்கு? வேதாந்தத்துக்கு வந்தவங்களுக்கு. புரியுதா? இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக. அப்போ ஆயத்தனம் வேறு வேறையாக இருந்ததுன்னா அதை ஒன்று சேர்க்க முடியாது. புரியுதா? ஆதித்ய சூரியன் அங்கே இருக்கிறாரு, கண் இங்கே இருக்கிறது. இது ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்க முடியும்? ஓகே, இது லொக்கேட்டு இங்கே இருக்கிறது, இங்கே தான் நீ ஃபேஸ்மெண்ட் பண்ணணும், அங்கே அவரை ஃபேஸ் பண்ணணும். சரி பண்ண முடியாது. ஓகே, ஒன்று வந்து அதிதெய்வத புருஷா. அதிதெய்வம், அதிதெய்வ புருஷா எது? ஆதித்ய புருஷா. ஆத்தியாத்ம புருஷா எது? பசி நேரத்தில் எப்படி கேட்குறேன்? அக்ஷி புருஷ. அதிதெய்வம் ஆத்தியாத்மிகம். ஓகே, இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் டைட்டில் பட்டம். டைட்டில் என்ன இருக்கிறது? அகஹா அகம். அகஹா அகம், இது ஸ்பெஷல் டைட்டில். ஓகே, அகர் என்பது பகல், டே. புரியுதா? அகஹ என்றது அகம், ஐ. புரியுறதா? அப்போ பகல் அகம், அகர் அகம் ரெண்டுத்தையும் ஜாயின் டுகெதர் பண்ண முடியாது. அதனால் வேறு வேறு உபாசம், வேறு வேறு இடம் இருக்குது, வேறு வேறு கான்டாக்ட்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. நம்மளை நம்பி இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம என்னவோ பெரிய உபாசனை பண்ணி அப்படியே போய் உக்காந்துட போகிறேன்னு. இருந்தாலும் சப்ஜெக்டில் வரதுனால நான் இப்போ எடுக்கிறேன். நான் வேறு சந்தர்ப்போசம் சொன்னல வந்தோடனே சில சமயம் நம்மளை இப்படி போட்டு அமைச்சிடும்.
இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தப்பி தவறி அப்படி வந்துட்டா உபாசனை, இது என்ன உபாசனை, இது என்ன உபாசனை, இப்படி நம்ம விசாரம் பண்ணுறோமே அதுவே உபாசனை தான். அக்ஷி புருஷா அகம், ஐ ஃபஸ்ட் பர்சனாலிட்டி, ஓகே. அகம் கண்டன்ட்டு அது, ஓகே. அகர்ன்றது பகல், ஓகே. அப்போ அகம் அகர் ரெண்டுமே ஆயத்தனம் வேறு வேறையாக இருக்கிறதுனால அது சொல்லணும். இதில் போதா குறைக்கிறதுக்கு இந்த பகல் வந்து மாற்றி போட்டான் இங்கிலீஷ்காரன். மிட் நைட்டில் பகல் பிறக்கிற மாதிரி பண்ணிட்டான். மிட் நைட்டில் நமக்கு டே பிறக்கிறது. ராத்திரி 12-1 வந்துட்டுன்னா ட்ரெயின் டிக்கெட் ப்ராப்ளம் ஆகிடும். 2-3 தடவை நாங்கள் ஏமாந்துருக்கோம் ட்ரெயின் டிக்கெட்டு. புரியுதா? 2 டிக்கெட் வாங்குறது அதுக்காகவே, ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படின்னு. அப்போ சூத்திரத்துக்குள்ளே போனோம்னா சம்பந்தாத் ஏவம் அந்யத்ர, ஓகே. ரெண்டுமே தேவதா இரண்ய கர்ப்பன். சங்கரா நீ தான் சொல்லிருக்கிய ஒரே உபாசிய தேவதை இருந்தால் ஒரே மாதிரி உபாசனைன்னு சொல்லியிருக்கிய, அதைத்தானே நானும் சொல்கிறேன். இப்போ பூர்வபக்ஷி கேட்பான்ல, அன்றைக்கி ரொம்ப பெருசாக சில சமயம் அதுதான் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அவன் அப்படியே நம்பிட்டு போயிடுவான். புரியுதா? இங்கே ஒரே கிளாஸ் தான் எடுப்பேன்னு எம்பசைஸ் பண்ணியிருக்கேனே, இப்போ ரெண்டு கிளாஸ் எடுக்கிறேன். ஏதோ ஐக்கியம் ஒரே கிளாஸ்ன்னு அப்படியே மைண்டில் அப்படியே ப்ரிப்பேர்டாக இருக்கும். முடிஞ்சிட்டு இப்போ சீக்கிரம் முடிச்சிட்டாரு பரவாயில்ல. அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸா, ஓ இது பிரம்மசூத்திரம் படிச்சுன்னு இருக்கோம், அதனால தான். புரியுறதா? அப்போ சங்கரா இதுக்கான பதில் என்ன அப்படின்னா 3, 21, 22 சூத்திரத்தில் சொன்னது. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்னா, ஆதித்ய புருஷா இரண்ய கர்ப்ப உபாசனம் பிருகதாரண்யத்தில் 5-5-3 ரெலவெண்ட்டாக இருக்கிற பகுதி எது? யக ஏஷகா ஏதஸ்மின் மண்டலே புருஷஸ்தஸ்ய பூரிதி சிரகா ஏக்கம் சிரகா தஸ்யோ உபனிஷத்து அகர் இது. இந்த அகர் என்ற சொல்லு நாம கதை உள்ள அப்படி சங்கரா வந்து மந்திரத்தில் இருக்கிறத சொல்கிறேன் அப்படின்றார். வேற ஒன்றும் இல்லை, ப்ரூவ் பண்ணுறார். அக்ஷி புருஷா இரண்ய கர்ப்ப உபாசனா பிருகதாரண்யம் 5-5-4 பக்கத்திலேயே இருக்கிற மந்திரம் ரெலவெண்ட் பகுதி. யோயம் தக்ஷிணே அக்ஷின் புருஷ தஸ்ய பூரிதி சிரகா ஏக்கம் சிரகா தஸ்ய உபனிஷத்து அகம் இதி. அங்கே அகர் இதி, இங்கே அகம் இதி வருது. அதனால் பகலும் நானும் ஒன்றா சேர்த்து இதை பண்ண முடியாது, உபாசனை பண்ண முடியாது. ஓகே. இப்போலாம் வந்து நம்ம வந்து சூடான ஐஸ்கிரீம்லாம் உதாரணம் சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் வந்து இந்த சூத்திரத்தை சொல்லலாம். அகர் அகம் பண்ண முடியாதுடா, அகர் வேறு அகம் வேறு அப்படி சொல்லலாம். நீங்கள் ரெண்டு சேர்த்து பண்ண முடியாது, வேறு வேறு உபாசனை தான் பண்ண முடியும். இப்போ 3-3-20 லாஸ்ட்டு சூத்ரா. இது முடித்த பிறகு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். சம்பத்தாத் ஏவம் அந்யத்ர அபி, ஓகே. ஏவம் குண உபசம்ஹார விதிப்படி ரூலு படி அந்யத்ர அபி வேறு வேறு இடத்தில் இருந்தாலும் கூட சம்பந்தாத் தஸ்மாத் கனெக்ஷன் அதே உபாசிய தேவதா இருந்தாலும் சம்பந்தாத் கனெக்ஷன் என்பது ஐக்கியம் ஆஃப் வாட் உபாசிய தேவதா ஆதித்ய புருஷா அண்ட் அக்ஷி புருஷா ரெண்டுமே இரண்ய கர்ப்ப தேவதா அப்படி இருந்தாலும் ஏவம் சேம் ரூல் சேம் ரெண்டு உபாசனா தேவதா அப்படி ஐக்கியம் சொல்லலாம். ஏற்கனவே சொல்லிருக்கோம், மனோமய பாரூப ஈஸ்வரா உபாசனை போன சூத்திரத்தில் சொன்ன மாதிரி, அக்னி ரகசியம் சொன்ன மாதிரி இரண்டு உபாசனையும் இருந்தாலும் ஒரே உபாசிய தேவதாவா அங்கே நம்ம ஐக்கியம் சொன்னோமே. அப்படி இங்கே சொல்லப்படாது.
அந்நியத்திராபி. நீ ஏன் இவ்வளோ மூச்சு முட்டை சொல்கிறீங்க? போன சூத்திரம் சொன்னீங்க, மறந்துட்டோம். இந்த சூத்திரம் சொன்னால் நாங்கள் அப்படியே கேட்டுட்டு போக போகிறோம். இதில் என்ன ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? டோன்ட் சீரியஸ் பாபா. அந்நியத்தரா அபி. புரியுதா? வியாசர் கவலைப்படுறாரு, சங்கரர் கவலைப்படுறாரு, நான் கவலைப்படல. நம்மலாம் ஒரே இதில் தானே இருக்கோம். அந்நியத்ரா அபி, எல்லா இடத்திலும் இது பொருத்தம் வராது. அதனால் பூர்வபக்ஷம் முன்னாடி சொன்னது அது ஆதங்கம். அதற்காக இந்த அடுத்த 2 சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம 103வது ஷிபிர்லேருந்து 102வது ஷிபிர் பத்ரிநாராயணர் ஷிபிரில் நம்ம தொடர்ந்து படிப்போம். இங்கே வந்து பூரி ஜெகநாத்தில் இங்கே வந்து இந்த சூத்திரத்தை முடித்து இப்போ தட்சிணாமூர்த்தியோட முடிப்போம். நம்ம ராகு சதுர்ஷா மாயா சமாசாதனா சன்மாத்ரகரணோபசம்ஹரணசோ யோபூத்சு சுக்தகுமார் ராகஸ்வாஸ்வமிதி பிரபோதசமயே யப்ரத்யவிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீகுருமூர்த்தயே நமः. श्रीदक्षिणामूर्तये बाल्यादिष्वपि जाग्रदादिषु तथा सर्वास्ववस्थास्वपि व्यावृत्तास्वनुवर्तमानमहमित्यन्तस्फुरन्तं सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि सम्बन्धतः शिष्याचार्यतया तदैव पितृपुत्राध्यात्मना भेदतः स्वप्ने जाग्रतिमाय एष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्रीगुरुमूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तये भूरम्बासनलो नीलो परमः कर्णातो हिमांशुः पुमान् इत्यापादिचराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत्किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभो तस्मै श्रीगुरुमूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिस्तवे तेनास्य श्रवणात् दत्तमनना ध्यानाच्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरस्त्वं स्वतः सिद्ध्येतत्पुनरष्टता परिणतं च ऐश्वर्यमव्याहतम्. अशुपानि निराचष्टे तनोति सुपसन्तितिं स्मृतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतॄणां वरदत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः. ओंकार सप्ता च द्वावेतौ ब्रह्मणः पुरा कंठं पित्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ. ओमत ओमत ओमत. पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः.
ஹரிஹி ஓம்.